அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதையை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம். நற்செய்திகளும் வீடு தேடி வரக்கூடிய நாள். அதே போல் பணமும் பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்புண்டு. மேசராசிக்கு இன்று மிகவும் அருமையான நாள். ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாரான நாள். எதிர்ப்புகளும் பகைகளும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். நண்பர்களும் பகை வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் விழிப்புணோடு இருந்துங்க. வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க. மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம். வெற்றி மேல் வெற்றி தான். எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. தன்னம்பிக்கையோடு நீங்கள் போராடினீங்கன்னா உங்களுக்கு 100% வெற்றி கிட்டும். கடகராசியை பொறுத்த மட்டும் மன கவலைகளும் வேதனைகளும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. குஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்மராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். அற்புதமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். அதே போல் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். கன்னிராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள், அருமையான நாள். துளாராசியை பொறுத்த மட்டும் மன வேதனைகளும் தடங்கல்களும் ஏற்படக்கூடிய நாள். சண்டை சச்சரவு வர்றதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதே போல் மேல் அதிகாரிகிட்ட பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் விட்டு கொடுத்து செல்லணும். வார்த்தைகளை கவனமாக தெளிவாக பயன்படுத்தணும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், முயற்சிகரமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் செய்யும் செயலில் தாமதங்களும் தடங்களும் வரக்கூடிய நாள். அதனால் எது எடுத்தாலும் கொஞ்சம் முயற்சித்து தான் செய்யணும். எந்த செயல் செய்தாலும் அதில் கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்யணும். இல்லைனா அதில் பிரச்சனை காத்து கொண்டு இருக்கிறது. மகர ராசியை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிகரமான நாள், மேன்மையான நாள், சிறப்பான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். பணம் பல வழியில் வரக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் சிறுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி வைக்கிறவங்களாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் எந்த செயல் செய்தாலும் சிறு முயற்சி தேவை. தடங்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. இப்போ இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.